ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். எங்கும் நிறைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேருருவ விஸ்வரூப தரிசனம் பிரம்மதேவர் காணல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளை கண்டு கொள்ள சென்றார். அவர்களை கண்டெடுத்த பின்னர் அவர்களை யமுனை நதிக்கு திருப்பினார். ஆனால் கன்றுகளை மேய்க்கும் சிறுவர்கள் எங்கும் காணப்படவில்லை. கன்றுகளையும் சிறுவர்களையும் கோபர்களையும் தேடும் பொழுது இது பிரம்மதேவர் செயல் என்று அவருக்கு தோன்றியது. பின்னர் பசுக்களுக்கும் கோபர்களுக்கும் மகிழ்ச்சியை தர பிரபஞ்சத்தை படைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளையாட்டாக தன்னை 2 பகுதிகளாக பிரித்து கொண்டார். அவரே ஒரு பகுதியில் இருந்தார். மறுபகுதியில் இருந்து அனைத்து கன்றுகளையும் கோபர்களையும் படைத்தார். அவர்களுக்கு உடல்கள், கைகள், கால்கள், குச்சிகள், கொம்புகள், அவர்களின் இயல்புகள், குணங்கள், ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் இருந்தன. இந்த உயிரினங்களை தனது சொந்த வடிவத்திலிருந்து படைத்ததன் மூலம் பகவான் ஸ்ரீஹரி முழு பிரபஞ்சமும் விஷ்ணு மாயா சக்தி மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதனை நிரூபித்தார். விளையாட்டில் இருப்பது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுக்கு சொந்தமான கோப சிறுவர்களை, கன்றுகளை மேய்க்க வைத்தார். சூரிய அஸ்தமனத்தில் அவர்களுடன் இல்லம் திரும்பினார். அவர் கன்றுகளை தனித்தனியாக அந்தந்த மாட்டு தொழுவங்களுக்கு அழைத்து சென்று கோபர்களாக மாறுவேடமிட்டு வழக்கம் போல் அவர்களின் இல்லங்களுக்குள் நுழைந்தார். புல்லாங்குழல் சப்தத்தை கேட்டதும் மாடு மேய்ப்பவர்கள் விரைவாகவும் மரியாதையுடனும் எழுந்து தங்கள் குழந்தைகளுக்கு அன்புடன் உணவளிக்க தொடங்கினர். தங்கள் கன்றுகள் நெருங்கி வருவதை கண்டதும் மாடு மேய்ப்பவர்களும் கத்த ஆரம்பித்து அவற்றை நக்கி பால் ஊட்டத் தொடங்கினர். மாடு மேய்ப்பவர்களும் பசுக்களும் பகவான் ஸ்ரீஹரியின் தாய்மார்கள் ஆனார்கள். மாடு மேய்க்கும் சிறுவர்களும் கன்றுகளும் தங்கள் அன்பினால் முன்பை விட 4 மடங்கு பெரியவர்களாக வளர்ந்தனர். தங்கள் குழந்தைகளுக்கு உடல் துடைப்பான்கள் மற்றும் நீராடல் மூலம் அன்புடன் சேவை செய்த பிறகு கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தனர். இதற்கு பின் பல கோப சிறுவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். இப்போது பல்லாயிரக்கணக்கான மாடு மேய்ப்பவர்கள் தங்கள் கணவர்களான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில் இருந்த தங்கள் குழந்தைகளை நேசிக்க தொடங்கினர். இவ்வாறு தங்கள் கன்றுகளை வளர்க்கும் போர்வையில் பகவான் ஸ்ரீஹரி தனது சொந்த ஆன்மாவினால் தனது ஆன்மாவை பாதுகாத்து 1 ஆண்டு கழித்தார். ஒரு நாள் பலராம சுவாமி பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த போது காட்டிற்குள் வந்தார். அந்த நேரத்தில் பிரம்மதேவர் கன்றுகளையும் அவற்றின் மேய்ப்பர்களையும் கடத்தி சென்றதிலிருந்து 1 வருடம் கடந்து செல்ல 5 அல்லது 6 இரவுகள் மட்டுமே இருந்தன. காட்டிற்குள் ஒரு மலை உச்சியில் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. கன்றுகள் தூரத்திலிருந்து மேய்வதை கண்ட அவை அவற்றின் அருகில் வந்து அவற்றை நக்கி அவற்றின் தேன் போன்ற பாலை ஊட்டத் தொடங்கின. அரசரே, பசுக்கள் தங்கள் கன்றுகளுக்கு உணவளித்த பிறகு பாசத்தால் கோவர்த்தன மரத்தின் அடிவாரத்தில் நின்றதை கண்டார்கள். கோபத்தால் நிறைந்த அவர்கள் மலையிலிருந்து இறங்கி தங்கள் குழந்தைகளை தண்டிக்க அந்த இடத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்கள் நெருங்கியவுடன் பாசத்தால் மூழ்கிய பசு மேய்ப்பவர்கள், அதாவது ஆயர்கள், தங்கள் குழந்தைகளை மடியில் தூக்கி சென்றனர். சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரின் விழிகளிலும் பாசத்தின் விழிநீர் பெருகியது. அவர்கள் தங்கள் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் அமர்ந்தனர். சங்கர்ஷனரான பலராம சுவாமி இவ்வாறு அன்பினால் நிறைந்திருந்த ஆயர்களை கண்டதும் அவரது மனதில் பல கேள்விகள், பல சந்தேகங்கள் எழுந்தன. அவர் தனக்குள், கிட்டத்தட்ட 1 வருடமாக பிரஜத்தில் என்ன நடந்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அனைவரின் இதயங்களிலும் மையல் நாளுக்கு நாள் மேலும் மேலும் தீவிரமாகி வருகிறது. இது தெய்வங்கள், தேவர்கள் அல்லது அசுரர்களின் மாயையா? இப்போது எனக்கு புரிகிறது. இது என்னை கவர்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயையை தவிர வேறில்லை. இவ்வாறு சிந்தித்த பலராம சுவாமி விழிகளை மூடிக்கொண்டு தனது தெய்வீக பார்வையால் கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தை கண்டார். பலராம சுவாமி அனைத்து பசுக்களையும் ஆயர்களையும் பெற்றெடுத்தார். வம்சி வேத்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டு மயிலிறகுகளை ஏந்தி கருமையான நிறத்தில் ரத்தினங்கள் மற்றும்
குஞ்சா பழங்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தாமரை மற்றும் அல்லி மலர் மாலைகளை அணிந்திருந்தார். தெய்வீக தலைப்பாகை மற்றும் கிரீடம் அணிந்திருந்தார். காதணிகள் அதாவது செவியணிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டார். இலையுதிர் கால தாமரை மலர் போன்ற விழிகளுடன் காண மகிழ்ச்சியை தருபவராகவும் கோடிக்கணக்கான காமதேவர்களின் அழகை கொண்டவராகவும் மூக்கில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவராகவும் முகட்டில் அலங்காரம் செய்யப்பட்டவராகவும் இரு கரங்களிலும் ஆபரணங்களை அணிந்தவராகவும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தவராகவும் கச்சை வளையல்கள் மற்றும் கொலுசுகளால் அலங்கரிக்கப்பட்டவராகவும் கோடிக்கணக்கான குழந்தைகளின் பிரகாசத்துடன் பிரகாசிப்பவராகவும் அழகாகவும் இருந்தவரை கண்டார். கோவர்த்தனத்திற்கு வடக்கேயும் யமுனைக்கு தெற்கேயும் அமைந்துள்ள பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற அனைத்தையும் பலராம சுவாமி கண்டார். இது பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் செயல் என்பதை அறிந்த அவர் மீண்டும் கன்றுகளையும் கன்று மேய்ப்பவர்களையும் கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினார். பிரம்மா, ஆனந்த, தர்மம், தேவேந்திரன் மற்றும் சங்கரன் பக்தியால் நிறைந்தவர்கள் எப்போதும் உங்களுக்கு சேவை செய்கிறார்கள். நீங்கள் ஆத்மாராம், பூர்ணகம், பரமேஸ்வரர். நீங்கள் ஒன்றுமில்லாமல் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை உருவாக்க வல்லவர். பலராம சுவாமி பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் பிரம்மதேவர் வந்து பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் கன்றுகள் மற்றும் மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் கண்டார். நான் அவர்களை விட்டு சென்ற இடத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை திரும்ப அழைத்து வந்துள்ளார் என்று ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். இதை கூறி பிரம்மதேவர் அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் அனைவரும் முன்பு போலவே அங்கே இருப்பதை கண்டார். அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்ட பிரம்மதேவர் பிரஜத்திற்கு திரும்பி மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் பகவான் ஸ்ரீஹரியை கண்டு ஆச்சரியம் கொண்டார். அவர் தனக்குள், என்ன ஒரு விசித்திரமான விஷயம்! இந்த மக்கள் எங்கிருந்து வந்து முன்பு போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் விளையாடுகிறார்கள்? இதையெல்லாம் விளையாட எனக்கு ஒரு கணம் மட்டுமே ஆனது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த பூமியில் 1 வருடம் கடந்துவிட்டது. இருப்பினும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை குறித்து யாருக்கும் தெரியாது. இவ்வாறு பிரம்மதேவர் மயக்கமடைந்த விஸ்வமோகனனை வசீகரிக்க முற்பட்டார். ஆனால் அவரது மாயையின் இருளில் அவரால் தனது சொந்த உடலை கூட காண இயலவில்லை. மாடு மேய்ப்பவர்கள் கடத்தப்பட்டதால் உலகம் எந்த இழப்பையும் சந்திக்கவில்லை. ஆனால் பிரம்மதேவர் தானே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில் சூரியனுக்கு முன்னால் ஒரு மின்மினி பூச்சியைப் போல தோன்றத் தொடங்கினார். இந்த வகையான பிரம்மன் அவர் மயங்கி மந்தமான போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணையுடன் அவரது மாயையை நீக்கி தனது வடிவத்தை காணச் செய்தார். பக்தியின் மூலம் பிரம்மதேவர் அறிவின் விழிகளை பெற்றார். அவர் ஒரு காலத்தில் பசுக்கள் மற்றும் பசு சிறுவர்களை அனைத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வடிவத்தில் கண்டார். அரசரே, பிரம்மதேவர் தன்னை உள்ளடக்கிய முழு பிரபஞ்சத்தையும் தனது உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் ஆனது என்று கண்டார். இதை கண்டதும் பிரம்மதேவர் அசையாமல் பணிந்தார். பிரம்மதேவரால் மாயையின் திரையை நீக்கி பிருந்தா தேவியால் ஆளப்படும் பிருந்தாவனத்தில் எங்கும் தெரியும் இறைவனின் மகிமையை காண இயலவில்லை என்பது அறிந்த பகவான் ஸ்ரீஹரி மாயையின் திரையை நீக்கினார். பிரம்மதேவர் மீண்டும் பார்வை பெற்றவுடன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல உணர்ந்தார். அவர் மிகவும் சிரமப்பட்டு விழிகளை திறந்து தன்னையும் சேர்த்து பிருந்தாவனத்தை காண இயன்றது. அவர் உடனடியாக கவனம் செலுத்தி 10 திசைகளிலும் கண்ட பொழுது அழகான வசந்த கால படர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான பிருந்தாவனத்தை கண்டார். அங்கே மான்குட்டிகள் புலிக்குட்டிகளுடன் விளையாடின. கழுகுகளும் புறாவும் கீரிக்கும் பாம்புக்கும் இடையே உள்ளார்ந்த பகையில்லை. கையில் ஒரு துண்டுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் பிருந்தாவனத்தில் உள்ள அன்பான கன்றுகளை தேடுவதை கண்டார். கோலோகபதி பகவான் ஸ்ரீஹரி கோபாலனாக மாறு வேடமிட்டு அவர் ஸ்ரீஹரி என்பதை உணர்ந்ததை கண்ட பிரம்மதேவர் தனது செயலை எண்ணி பயந்தார். அரசரே, சுற்றிலும் பிரகாசமாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விக்க பிரம்மதேவர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி வெட்கத்தால் தலையை தாழ்த்தினார்.
மெதுவாக கடவுளை அணுகி கடவுளை வணங்கி மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறினார். இவ்வாறு விழிகளிலிருந்து ஆனந்த கண்ணீருடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அவர் ஒரு குச்சியைப் போல தரையில் பணிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மதேவரை தூக்கி அவருக்கு உறுதியளித்து, அன்பானவரே, தனது மையல் நாயகியை தொடுவது போலவே அவரை தொட்டார். அதன் பிறகு ஒரு ஞான பார்வையுடன் அந்த அழகிய நிலத்தில் வெகு தொலைவில் நின்ற தேவர்களை அவர் கண்டார். பின்னர் அவர்கள் அனைவரும் உரத்த ஆரவாரங்களாலும் துதிகளாலும் அவரை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். அவர்கள் அவரை வணங்கவும் செய்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கனிவான பார்வையால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர் மீது மரியாதை செலுத்தினர். பிரம்மதேவர் அங்கு சென்றார். அந்த இடத்தில் இறைவனை கண்ட பிரம்மதேவர் பக்தியுடன் கூப்பிய கரங்களுடன் வணங்கி மகிழ்ச்சியில் ஒரு தடியைப் போல தரையில் விழுந்து பணிந்தார். மீண்டும் அவர்கள் அடைபட்ட குரலில் இறைவனை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். கர்க சம்ஹிதையின் விருந்தாவன காண்டத்தின் 8ஆம் அத்தியாயமான பரவலான பிரபஞ்ச ஆன்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனம் என்ற அத்தியாயம் பிரம்மதேவரால் கூறப்பட்டு இனிதே முடிக்கப்பட்டது. விருந்தாவன காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.